இப்போ நாம செய்யக்கூடிய ஆசனா கூம்ட பச்சிமோத்தாசனா. இப்போ நினைவுகளை பூர்வ மத்திக்கு கொண்டு வாங்க. சின்முத்ராக்கு வாங்க. மகரிஷிகளுடைய பேராற்றல் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கியிருங்க. இப்போ கண்களை விழித்திடுங்க. இப்போ 2 பேரும் தடாசனத்துக்கு வாங்க. இப்போ நமஸ்கார ஆசனாக்கு வாங்க. இப்போ கைகள் இரண்டும் இடது பக்கமாக இருந்து வலது பக்கமாக 3 முறை சுற்றணும். வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கமாக 1 முறை சுற்றணும். அரை சுற்றுக்கு மூச்சு காற்ற உள்ளே இழுக்கணும். மீதமுள்ள அரை சுற்றுக்கு மூச்சு காற்ற வெளியில் தள்ளணும். இப்போ 2 பேரும் கைகளை மேலே தூக்குங்க. உடலை பின்னுக்கு கொண்டு போங்க. பிரயாசனா போல் வளைங்க. இப்போ உடலை முன்னுக்கு கொண்டு வாங்க. 2 கைகளையும் தரையில் தொடுங்க. இப்போ அப்படியே உட்காருங்க. 2 கால் முட்டிகளை கைகளால் பிடிச்சு நமஸ்காரம் செய்யுங்க. இப்போ 2 கைகளையும் தரையில் வச்சு கீழே உட்காந்து கால்களை விரிச்சு வைங்க. வலது காலை மடக்கி இடது காலினுடைய மேல் தொடையில் அருகில் கொண்டு வந்து வைங்க பார்ப்போம். இப்போ இடது புறத்திலிருந்து வலது புறமாக உங்களுடைய கைகளை ஆட்டி கொண்டு வரணும். இப்போ உங்களுடைய கைகள் பாதத்துக்கு வெளியில் போகணும். திரும்ப வரப்போகும்போது உங்களுடைய தொடைக்கு பக்கம் வந்து செல்லணும். இப்போ இடது புறமாக சுத்துனீங்க. இப்போ வலது புறமாக சுத்துங்க. கைகள் 2ஐயும் கீழே இறக்கிக்குங்க. இப்போ கால்களை விரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ 2 கால்களையும் மடக்குங்க பார்ப்போம். இப்போ முட்டியை கட்டிப்பிடிச்சு நமஸ்காரம் செய்யுங்க. இப்போ 2 கைகளையும் தரையில் ஊன்றி மேலே மெல்ல எழுந்துறீங்க. இப்போ நமஸ்கார ஆசனாக்கு வாங்க. இப்போ மெல்ல கைகளை மேலே தூக்குங்க. மெல்ல உடலை பின்னுக்கு கொண்டு வாங்க. இப்போ உடலை முன்னுக்கு கொண்டு போங்க. தரையில் கைகளை தொடுங்க. இப்போ அப்படியே கீழே உட்காருங்க. 2 முட்டிகளையும் கட்டிப்பிடிச்சு நமஸ்காரம் செய்யுங்க. இப்போ 2 கைகளையும் தரையில் ஊன்றி உட்காருங்க பார்ப்போம். கால்களை அப்படியே விரித்து வைத்துக்குங்க. இப்போ இடது காலை மடக்கி வலது காலினுடைய மேல் தொடைக்கு பக்கத்தில் வைங்க. இப்போ உங்களுடைய கைகள் 2ஐயும் ஒன்று சேர்த்து கோர்த்துக்கோங்க பார்ப்போம். இப்போ இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமாக இப்போ கைகளை சுத்துங்க பார்ப்போம். 1 2 3 4 5. இப்போ வலது புறத்துல இருந்து இடது பக்கமாக நம்ம சுத்துவோமா? 1 2 3